ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கந்தன் கருணைன்ற முருகன் படத்தை தான் பார்க்க போகிறோம். இது 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய படம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஔவையாரை தான் காட்டுறாங்க. ஔவையார் வந்து முருக பக்தர்களுக்கு பூரா முருகனோட வரலாறை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்து சிவபெருமானை நோக்கி சூரபத்மன் வந்து கடுமையான வரம் புரிஞ்சு தவம் புரிஞ்சு வரம் வாங்கிட்டியான். வரம் வாங்கினோடனே அந்த வரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் தேவர்களை கொடுமைப்படுத்தி இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்கான். இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் யாருன்னா சூரபத்மனோட தங்கச்சி வந்து அஜமுகி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு நாள் சூரபத்மன் வந்து இந்திரதேவனை சிறப்பிடிச்சதுக்கு அஜமுகி வந்து என்னோட அண்ணனுக்கு ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவனோட மனைவி இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறான். ஸோ இப்போ இந்த அரக்கர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா வீரமகேந்திரபுரத்தில் இருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த அஜமுகி வந்து சூரபத்மனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்திரதேவனோட மனைவியை தேடும்போது இந்திரதேவன் மனைவி வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்திரதேவனை காப்பாற்றுக்க சிவபெருமானே சிறையில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அஜமுகி வந்துடுறா. அஜமுகி வந்து தரன்னு இந்திரதேவனோட மனைவியை கையை பிடிச்சி இழுக்கிறா. உடனே மகாகாலன் இருக்கார் இல்லையா, மகாகாலன் சிவனுடைய அம்சம், அவர் வந்துடுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அஜமுகி இந்திராணியோட கையை விடு, இல்லாட்டினா உன் கைகள் துண்டிக்கப்படும் அப்படின்னு பயமுறுத்துறாரு. ஆனால் அஜமுகி சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. இந்திராணி எப்படியாச்சும் என்னோட சூரபத்மன் அண்ணனுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது மகாகாலன் அஜமுகியோட கையை வெட்டிடுறாங்க. இந்த தகவல் யாருக்கு போகுதுன்னா சூரபத்மனுக்கு போகுது. சூரபத்மன் வந்து என்னோட தங்கச்சியை கையை வெட்டின அந்த மகாகாலனோட தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி தாரகாசுரன்ட்ட சொல்கிறாங்க. தாரகாசுரன் வெட்டலான்னு போகிறப்ப சூரபத்மனுக்கும் தாரகாசுரனுக்கும் மூத்த அண்ணி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து சிங்கமுகன் அப்படின்னு பேர். அந்த சிங்கமுகன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரப்படாத சூரபத்மா, நீங்கள் வந்து இப்போ நம்ம தங்கச்சி மேலேயும் தான் தப்பு இருக்குது. ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது சூரபத்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, அசுரர்கள் நிற்கிற இடம் பூரா அது வந்து நமக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம இந்திராணியை இழுத்துட்டு வந்தது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் வந்து சொல்கிறான். இப்போ இந்த அசுரர்களே கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரியுது யாருன்னா இந்த சிங்கமுகன், சூரபத்மனோட அண்ணன் சிங்கமுகனும் சூரபத்மனோட மனைவியும் தான் கொஞ்சம் நியாயத்தை பேசுவாங்க. மற்றபடி எல்லோரும் ரொம்ப மோசமானவங்களாக தான் இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சிவனையும் பார்வதி தேவியும் காட்டுறாங்க. பார்வதி தேவி தேவர்கள் கஷ்டப்படுறதை தாங்க முடியாமல் சிவபெருமான்கிட்ட ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் தான் அந்த வரத்தை சொல்கிறாங்க. அந்த சூரபத்மனி என்ன வரம் வாங்கியிருக்கான்னா, சிவனுடைய அம்சத்தால் மட்டுமே, சிவனால் கூட இல்லை, சிவனுடைய அம்சத்தால் மட்டுமே என்னை அழிக்க முடியும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். அதனால் சிவபெருமானுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ பார்வதி தேவி ஏதாவது வழி இருக்குங்க, உங்களோட அம்சத்தில் ஒரு உயிரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சிவபெருமான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து அவருக்கு உள்ள சக்தி இருக்கும் இல்லையா, சத்யோசதம், தத்புருஷம், வாமதேவம், இச்சாதனம், அகோரம், திருவந்தனம் அப்படின்னு 6 சக்தியை சொல்கிறாங்க. அந்த 6 சக்தியை வந்து நெற்றிக்கண் மூலமாக எடுத்து 6 முகங்கள் கொண்ட ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க. 6 குழந்தையாக வருது அது. அந்த 6 குழந்தைய வந்து கார்த்திகை பெண்களை வளர்க்க சொல்கிறாங்க. கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க. கார்த்திகை பெண்கள் வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுது. பெரிய ஆள் ஆனவுடனேயும் பார்வதி தேவி நான் போய் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. போய் 6 குழந்தைகளையும் ஒரே உருவமாக கொண்டு வந்துடுறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாங்க, ஒரு தாயால் மட்டும்தான் பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்டமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6 குழந்தையும் ஒன்றாயிடுச்சு. அதனால் இந்த முருகன் பேர் ஆறுமுகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கார்த்திகை பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க, நம்ம முருகப்பெருமானையே வளர்த்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதுக்கு, இந்த மாதிரி வந்து யார் முருகனை கும்பிட்றாங்களோ அவங்க கார்த்திகை பெண்களையும் சேர்த்து கும்பிட்டா வரங்கள் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னும், கார்த்திகை பெண்கள் நட்சத்திரமாக வாருவாங்க, நட்சத்திரமாக வானில் எப்பயுமே அழியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க கார்த்திகை பெண்களுக்கு. வரம் கொடுத்தோடனே முருகப்பெருமான் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு, கைலாயத்துக்கு வந்துடுறாங்க சிவன் பார்வதி கூட. அப்போ
ஒரு இடத்துல வந்து முருகன் உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து பிரம்மதேவர் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது வணக்கம் சொல்கிறாரு முருகன். இந்த மாதிரி வணக்கம் பிரம்மதேவா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மதேவர் எதையுமே கண்டுக்காமல் ஏதோ ஒரு யோசனையில் போய்கிட்டு இருக்காங்க. உடனே விநாயகர்கிட்ட என்னண்ணா நான் இவ்வளோ வணக்கம் சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விநாயகர் வந்து இல்லைப்பா அவங்க ரொம்ப பெரியவங்க, அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இல்லை பெரியவங்களா இருந்தால் மதிக்க மாட்டாங்களா, மதிப்புக்கு திரும்ப மதிப்பு கொடுத்துக்கணும்ல, இதில் என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை முருகா நீ புரியாமல் பேசுகிற, அவங்களாம் பிரம்மதேவர், அவங்க வந்து நிறைய வேலையில் இருப்பாங்க. என்ன வேலையில் இருந்தால் என்ன, ஏதோ ஒரு சிந்தனையில் போய்கிட்டு இருந்தால் அவங்க படைக்கிற தொழிலை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் அவங்களுக்கு தகுந்த பாடம் அளிக்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்லும்போது வேணான்னு விநாயகர் எவ்வளவோ சொல்லுவார். அப்போ முருகன் வந்து திரும்ப பிரம்மதேவர் வரும்போது நில்லுங்க அப்படின்னு தடுத்துடுறாரு. தடுத்த உடனேயும் சொல்லு முருகா அப்படின்னு பிரம்மர் கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் வேலை என்ன அப்படின்னு முருகன் கேட்கும்போது இதென்ன உனக்கு தெரியாதா, என் வேலை படிக்கிற தொழில் அப்படின்னு பிரம்மதேவர் ஆணவமாக சொல்கிறாரு. சொன்ன உடனேயும் சரி படைக்கிற தொழிலில் எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் உயிரை படைக்கிறீங்க அப்படின்னு முருகன் கேட்டதுக்கு வேதங்களை அடிப்படையாக வச்சு அவங்க செய்கிற நல்லது கெட்டதை அடிப்படையாக வச்சு நான் உயிரை படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேதம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஓம் என்ற பிரணவ சொல்லிருந்து வந்தது தான் அப்போ வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓம் என்ற பிரணவ சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஓம் என்ற சொல் வந்து அகாரம் உகாரம் மகாரம். அகாரம் அப்படின்னா ஆனா, உகாரம்னா ஊனா, மகாரம்னா மானா. ஆ ஊ மா அதை சேர்ந்தது தான் ஓம். என்ன அப்போ அகாரம் உகாரம் மகாரம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ ஓம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் பிரம்மனுக்கு தெரியல. அப்போ ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியல உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் படைக்கும் தொழிலை செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரம்மன் வந்து தன்னோட தவறை உணர்ந்துறாரு. ஆகா நம்ம ரொம்ப ஆணவத்தில் இருந்துட்டோம், நமக்கு ஓம்க்கு அர்த்தம் தெரியலையேன்னு தலை குனிஞ்சு நிற்கும்போது உடனே சிறையில் அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு முருகன். பிரம்மதேவர் தலையில் வந்து ஓங்கி ஒரு கொட்டு வச்சிடுறாரு. ஓங்கி கொட்டு வச்ச உடனேயும் எல்லா தேவர்களும் இறைவன் சிவபெருமான் முதற்கொண்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்க தலையில் வழி வந்த மாதிரி இருக்குது. அவங்க தலையில் வலி வந்த மாதிரி இருக்குது. உடனே சரி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ எல்லா தேவர்களும் எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து எங்கே பிரம்மதேவர் அப்படின்னு முருகன்கிட்ட கேட்கும்போது சிறையில் இருக்காங்க. சிறையில் இருந்து முதல்ல பிரம்மதேவரை விடுவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானை வந்து அப்புறம் இப்போ நீ என்ன சொல்ல வர, விடுவிக்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ முருகன் வந்து என்னால் கண்டிப்பாக முடியாது, நான்லாம் பிரம்மதேவரை விடுவிக்க முடியாது, அதுக்கான பொருள் சொன்னால் தான் விடுவிப்பேன், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிவனை கேட்கும்போது எனக்கு தெரியும், அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னையே கேட்காத, நீ முதல்ல சொல்லு, உனக்கு தெரியுமா, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது பிரம்மதேவரை எதுக்கு சிறையில் போட்டா அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறேன், நான் மேலேயும் கேட்குற நீங்கள் கீழேயும் தான் இருக்கணும், அப்போனா தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு முருகன். உடனே வந்து சிவபெருமான் வந்து கையை கட்டி வாயை பொத்தி கீழே உட்காந்துக்கிறாங்க. முருகன் வந்து ஓம்ன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு காட்டல, மியூசிக் தான் போடுறாங்க. அது ஓம்ன்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே அந்த சீன் அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரம்மதேவருக்கும் அந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வெளியே வந்துடுறாரு சிறையிலேருந்து. அடுத்து ஔவையாரை காட்டுறாங்க. ஔவையார் வந்து அப்படியே ரொம்ப டயர்டாகி நடந்து ஒரு கோயில் முற்றம் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு முருகா எப்போ தான் எனக்கு தரிசனம் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், மாடு மேய்க்கிற பையன் வரையான். அவன் வந்து என்ன பாட்டி இங்கே அசந்து உட்காந்துருக்கீங்க, யார் அப்படின்னு கேட்கும்போது நான் பெரிய தமிழ் புலவர், எனக்கு எல்லாமே தெரியும், நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு பெருமை பேத்திக்கிட்டு இருக்காங்க ஔவையார். இதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வந்து சிரிக்கிறியான். என்ன உங்களை மாதிரி ஒரு பாட்டி தானே கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னடானா கொஞ்சோண்டு படிச்சுட்டு என்னமோ பெரிய எல்லாம் படித்தேன்னு பீத்திக்கிறீங்க, இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கவும் ஔவையாருக்கே ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப ஆணவத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது என்ன பாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பழம் தரவா, அந்த நாவல் பழத்தை உரிச்சு தரவா, நாவல் பழம், ஆமாம் எஸ் நாவல் பழம் தரவா அப்படின்னு கேட்குறாங்க.
நாவல் பழத்தை தரவான்னு கேட்டோடனையும் சரிப்பா கொடு, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறியான். கேட்டதுக்கு நான் என்னப்பா சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பழத்தை பறித்து போட்டுறாங்க. அப்போ பழம்லாம் மண்ணாக இருக்குது. அதனால் அந்த பாட்டி எடுத்து ஊற்றுது. ஊட்ட உடனே பழம் என்ன சுடுதா பாட்டி, அப்புறம் எதுக்கு ஊதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி கொண்டு வருது. இன்னும் இந்த பையன் இவ்வளோ வந்து விவரமாக பேசுகிறான், வயசுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, தமிழில் நான் பூந்து விளாட்றானே அப்படின்னு யோசிச்சு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். கேட்டவுடனே கண்ணை மூடி முருகா 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 என்னை மன்னிச்சிரு, நான் ஆணவத்தில் இருந்துட்டேன்னு என்னை கண்ணை மூடி வேண்டும் போது அந்த சின்ன பையன் வந்து முருகனாக காட்சி அளிக்கிறான். முருகன் தான் வந்து இவ்வளவு திருவிளையாடல் ஆடியிருக்காங்க ஔவையாருக்கு. அப்புறம் வந்து அந்த சீனை அதுக்கப்புறம் ஒரு சாங் வருது. இதில் எல்லாமே சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்சால் இந்த சாங்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப கருத்துள்ளதாக இருக்கும். சாங்ஸ்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா படமே ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் சாங்ஸ் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து கட் பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிவன் பார்வதியை தான் மறுபடி காட்டுறாங்க. சிவன் பார்வதி வந்து என்ன செய்கிறது, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும், இந்த சூரபத்மன் அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சிவபெருமான் வந்து உன்னால தான் முடியும் பார்வதி, முருகனை வந்து தயார்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனை வந்து பார்வதி தேவி போருக்கு தயார்படுத்துகிறாங்க. போருக்கு தயார்படுத்தி ஒரு இளைஞன்னா ஆயிட்டாங்க. இப்போ முருகனு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ வந்து பார்வதி தேவி வந்து அவங்க அம்சத்தில் ஒரு வேலை கொடுக்குறாங்க முருகனுக்கு. முருகன் என்றால் வேல், வேல் என்றால் முருகன்ற அளவுக்கு நீ வந்து இதில் சண்டை போடு, இதில் சண்டை போட்டால் உனக்கு கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கொடுக்குறாங்க. பக்தருக்கு ஞான வேலாவும் பகைவருக்கு வீர வேலாவும் நீ திகழணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. உடனே சிவபெருமான் வந்து உனக்கு துணையை நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை அனுப்புகிறாங்க. வீரபாகுக்கு ஒரு 12 சகோதரர்கள். வீரபாகு அப்புறம் அவங்க சகோதரர்கள் எல்லோரும் துணையாக போகிறாங்க முருகனுக்கு. சமாதானம் பேசணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுகிட்ட முருகன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீரபாகு வந்து கேட்குறாப்புல தெரியல. இல்லை நம்ம சண்டை போட்டே ஆகணும், சூரபத்மன் வந்து எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு வீரபாகு சொல்லும்போது, இல்லை வீரபாகு, நம்ம வந்து அசுரர்கள் கிடையாது, அதனால நம்ம போய் முதல்ல நீ போய் என் முருகன் சொன்னார் அப்படின்னு சொல்லி சூரபத்மன்கிட்ட போய் சமாதானம் பேசு, அவன் சமாதானத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனை விட்டுறலாம், சண்டை போட வேணாம், இந்திரனை வந்து விடுவிக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை அனுப்புகிறாங்க. வீரபாகு வந்து இந்த வீரபாகு கேரக்டரில் வந்து சிவாஜி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதில் நடையோட ரொம்ப அழகாக ஒரு வித்தியாசமான நடையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, இதோட இந்த எபிசோடு இது முடியுது பார்ட்டு. அடுத்த பார்ட் வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். பாய்.